அந்த அளவு கொடிபடத்து துரியனுக்கு என்னை மனமுடிக்க உனக்கு எப்படி என்ன மனம் வந்தது? தங்கா, நான் என்ன செய்வது? அண்ணன் முதல் எழுபுலத்தில் உள்ள அனைவரும் ஏகோபித்து அந்த வல்லலான சக்ரேஸ்வரனாக விளங்கக்கூடிய அந்த துரியோதனுக்கு உன்னை மனைபேசி முடித்தார்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் தங்கா? தங்கை மாடும் தெரிந்தேருந்தோ தங்கை மாடும் தெரிந்தேருந்தோ நீ எப்படி துணையல்லா அந்த கல்லில் அமைந்த அந்த கல்லில் அமைந்த
இதை மனம் அறிந்திருந்தோம் அந்த கண்ணில்லா மைந்தன் அவனை திருமணம் செய்து கொள்ள என் மனம் எப்படி கொடுக்கும்னா இந்த திருமணம் வேண்டாமன்னா நான் என்ன கண்ணு இல்லாத குருடனுக்கா ஒன்னு மனம் பேசி வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் என்ன ஒரு இந்த 56 தேசத்துக்கும் ஒரே தனி குடை நிலையில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த துரியோதனைக்கு உன்னை மனம் வச்சிருக்காங்க. அந்த பார்த்தபடியே நீ தப்பாமல் அந்த துரியோதனையே மணந்து கொள். என்ன தங்கா பாசம் தலைக்கறிச்சா? பாசமா? அனைத்து சூதுகளும் நீ செய்திருக்கிறாய். என் அண்ணன் பலராம அப்படி செய்ய மாட்டார். செய்ய மாட்டாரா? என் அண்ணன் செய்ய மாட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் கோயில் எல்லாம் எதுக்கு எதுக்கு கும்பிட்டான்? அந்த கோயில்லாம் போயிட்டான். மற்ற கோயில் இடிச்சுது தரமாட்டாங்க. இவனை எவனும் கோயந்தான்னு வாய் தரக்கூடாது. வாய் தந்தா வாய் மேல பொல்லு 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 அடிக்கணும். அது அடிக்கிறது யாருமா? நான் தான் அடிக்கணும். ஏன்னா என் அண்ணன் பலராம நல்லவரு வல்லவரு தங்க மேல புரிஞ்சவரு. ஆனா இவங்க பாரு திருட்டு பையன். இவரு அண்ணன் சின்ன அண்ணன் அண்ணனாவா? திருட்டு பையனா? சுட்டு குடும்பமா உங்களுக்கு? எப்படி திருட? வெண்ண திருட, மண்ணு திருட. அப்படி திருட்டு பையன் தங்களுடைய மனம் அறிந்திருந்தோ அந்த கண்ணில்லா மகன் துரியனுக்கு என்ன மனமுடிக்க ஒப்பு செய்திருக்கா பத்தியா? அவங்க அப்பனுக்கு தானமா கண்ணு தெரியல. ஊர்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தாயா? பெருத்த அரசன் அவனுக்கு அதிகமான பொன் பொருள் இருக்கு. போய் கூட அந்த நமக்கு என்ன சொல்லுவாங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய அண்ணன் தங்கையாக நன்றாக வளர்த்தார்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு கண்ணில்லாம எல்லாம் விளையக்கூடிய துரியனுக்கு மனம் முடித்தாங்க என்று ஊரெல்லாம் நகைப்பாரு. அண்ணா அது உனக்கு தெரியாது. மயக்கண்ணா கமலக்கண்ணா உனக்கு எதுக்குதா கற்பூரம்? கேவலம் உனக்கு எது கற்பூரம் போடுறாங்க? ஊளை சுடுகாடு. அந்த இந்திர பிரதேசத்தை எப்படி இருந்தது? ஊளை சுடுகாடு. அந்த சுடுகாட்டை தான் கொடுத்தாங்க. நானும் தேவேந்திரன கிருபியால அந்த இந்திர பிரதேசம் வெகு சிறப்பாக ஆட்சி புரிய செஞ்சிருக்கிறோம். அந்த ஒரே ஒரு நாடு தான் இவரது 56 தேசமும் இவனுடைய நீளில் தான்